வீடியோ கிளியரா இருக்குங்களா? ஓகே, இப்போ கிளியராக இருக்குங்களா? ஒரே நிமிஷம், நான் என்னோடய மொபைல்லையும் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நானும் சைட் பை சைட் பார்த்துக்கலாம் கரெக்டாக வருதா இல்லையான்ட்டு. ஓகே, உங்களோட டவுட்ஸ் என்னென்னு கேளுங்க. டெலகிராம் சேனலில் என்னோடய நம்பர் இருக்கும், ஹரிபிரசாந்த். என்னாச்சு? டவுட்ஸ் எதுவும் இல்லையா? அப்போ ஒரு டவுட் கேட்டிருந்தீங்களே. ஆக்சுவலாக அது ஏன் ஹேங் ஆச்சு அப்படின்னா, நம்ம ஏகப்பட்ட ரைட்டிங்ஸ் இருந்ததில்ல, அதனால் ஹேங் ஆகிருந்துருக்கு. ஸோ அதனால் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு என்னென்ன நடத்த போகிறோமோ அது மட்டும் வச்சுருக்கிறேன். ஸோ அப்போ ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க, சம்மேஷன் ஆஃப் நார்மல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஆமாம், அது கான்ஸ்டன்ட். அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸோட வேல்யூஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். மேபி உங்களுக்கு ஏதாவது ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரெஸ் வரும்போது அந்த டவுட் கிளியர் ஆகிரும். இப்போதைக்கு அந்த கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன மீனிங்னா, அது வந்து ஒரு நம்பராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கான்ஸ்டன்ட் அப்படின்னா சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் பண்ணும்போது பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆட் பண்ணால் ஈக்குவலாக இருக்கும். அதுதான் வந்து ஐடியா. ஓகே, நம்பர் இல்லைங்களா? ஓகே, ஸோ ஐ வில் அப்டேட் மை நம்பர் இன் மை டிஸ்கிரிப்ஷன். அந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷன் நம்பரை வந்து அப்டேட் பண்ணுறேன். அப்புறமா ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துக்கோங்க. அப்டேட் பண்ணிட்டேன், பார்த்துக்கோங்க. சரி, டவுட்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு 6:30க்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா மற்ற எல்லாருக்கும் 6:30 தான் சொல்லியிருந்தேன். எனக்கு இப்போ கமெண்ட்ஸ் கொடுங்க. ஆக்சுவலாக நான் ஸ்லோவாக போகிறேன்னா அல்லது ஃபாஸ்ட்டாக, எதுவும் அது ஃபாஸ்ட்டாக போகல, அது கன்ஃபார்மாக தெரியும்.
ஸோ ஏதாவது ஃபீட்பேக் எனக்கு சஜஷன் மாதிரி சொல்லுங்கள், சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்குவேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்பர், சேனலோட டிஸ்கிரிப்ஷன், டெலகிராம் சேனலில். டவுட்ஸ் எதுவும் இல்லைங்களா? இன்னும் 5 மினிட்ஸ் இருக்குது. Thank you Hari Prasant for your suggestion, feedback. ஓகே, சிஜிஎஃப் ட்ரையாங்கிளில் வந்துட்டு உங்களுக்கு டவுட் இருக்குது. ஆக்சுவலாக சிஜிஎஃப் ட்ரையாங்கிள் வந்துட்டு நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து ஒரு ட்ரையாங்கிள், ஒரே நிமிஷம், ஒரு ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரையாங்கிளில் வந்துட்டு இப்போது இந்த மாதிரி மார்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு சிஜி எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த போர்ஷனில் இருக்கும். இந்த ஷார்ப் எட்ஜில் இருந்து, அதாவது இந்த அபெக்ஸ் பாயிண்ட்லேருந்து மெஷர் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து 2/3 ஆஃப் டிஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஹைட்ஸ்னு வச்சுக்கோங்க, ஆர் எல்லுன்னு கூட வச்சுக்கோங்க. 2/3 ஆஃப் எல் இருக்கும். இந்த ப்ராடர் எட்ஜிலேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1/3 ஆஃப் தி எல் இருக்கும். அதே போல் இப்போ இந்த ஹைட்டை வந்து ஹைட்ஸ்ன்னு நீங்கள் டோட்டலாக வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து மெஷர் பண்ணும்போது இது எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னா h/3 இருக்கும். இந்த மேலே ஷார்ப் எட்ஜ்லேருந்து மெஷர் பண்ணும்போது 2h/3 இருக்கும். ஸோ கான்செப்ட் என்னென்னா, ஷார்ப் எட்ஜ்லேருந்து பார்க்கும்போது 2h/3, ப்ராடர் எட்ஜ்லேருந்து பார்க்கும்போது h/3, இவ்வளோதான். இந்த இடத்துல தான் சிஜி இருக்கும். நமக்கு கொஸ்டினில் வந்து ஒரு யூவிஎல் கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ யூவிஎலுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தது, சரிங்களா? நம்ம எங்கே மெஷர் பண்ணோம், மொமெண்ட் வந்து சென்டரில் தான் மெஷர் பண்ணோம். அப்படி மெஷர் பண்ணும்போது எம்சி ஈக்குவல் டு, அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோன்னா, நான் மற்ற ரியாக்ஷன்ஸ்லாம் நான் விட்டுறேன், ஜஸ்ட் அந்த ட்ரையாங்கிளுக்கு மட்டும் சிஜி சொல்கிறேன். அப்போ நான் இங்கேருந்து மெஷர் பண்ணுவேன்னா, அப்போ இங்கேருந்து மெஷர் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும், 1/3 ஆஃப் ஸ்பேன் போடணும். 1/3 ஆஃப் ஸ்பேனோட வேல்யூ என்ன, டோட்டல் லென்த்து தான் எல். இந்த ஹாஃப் ஸ்பேன் பார்க்கும்போது L/2 வரும். ஸோ இப்போ ஏற்கனவே இங்கே ஒரு 1/3, இது ஒரு L/2 இருக்கிறதுனால இதோட வேல்யூ வந்து L/6. ஸோ அந்த கேல்குலேஷன் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோடு கூட, டோட்டல் லோடு கூட L/6 மல்டிப்ளை பண்ணியிருப்போம், சரிங்களா? ஸோ மொமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஃபோர்ஸ் இன்ட்டு சிஜி. கவனிங்க, நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த லோடோட சிஜி யூடிஎலுக்கு கண்டுபிடிக்கும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. இது என்னென்னமோ ஃபார்ம் ஆகுது.
ஸோ இங்கே யூடிஎல் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்டில், அதாவது இப்போ நாங்கள் ஒரு எக்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன்ல, இந்த பாயிண்ட்லேருந்து நான் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த யூடிஎலோட இன்டென்சிட்டி வந்து W kN/m வச்சுக்குவோம். இப்போ இந்த பாயிண்ட் நான் எக்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன்னா இந்த பாயிண்ட்டில் மொமெண்ட் எடுத்திங்கன்னா லோடோடைய டோட்டல் லோடு இன்ட்டு சிஜின்னு போடணும். டோட்டல் லோடு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது என்ன ஷேப்பில் இருக்குது, ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. அப்போ அந்த ரெக்டாங்குலர் ஷேப்போட ஏரியா என்னென்னு பாருங்கள். ரெக்டாங்குலர் ஷேப்போட ஏரியா என்ன, W × L. அதாவது இந்த ரெக்டாங்கிளுக்கு ஜென்ரலாக என்ன ஏரியா போடுவோம், L × ஹைட், அதாவது லென்த் × பிரெத்துன்னு போடுவோமா, அப்போ W × L. இதுதான் டோட்டல் லோடு இன்ட்டு சிஜி. இந்த ரெக்டாங்கிளுக்கு சிஜி எங்கே இருக்கும்னா கரெக்டாக சென்டரில் இருக்கும். இந்த சென்டருங்கிறது L/2, W × L × L/2. இதை தான் நம்ம ஜென்ரலாக எப்படி எழுதுவோம்னா W × L × L/2ன்னு எழுதுவோம். சரிங்களா? இதே இது ஒரு ட்ரையாங்கிளாக இருந்ததுன்னு வைங்க. ட்ரையாங்கிளாக இருக்குது, மறுபடியும் அந்த எக்ஸுங்கிற பாயிண்ட்டில் மெஷர் பண்ணுறேன். இப்போ இதுக்கு எழுதும்போது மறுபடியும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எழுதணும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன, ½ BH. ½ இன்ட்டு பியோட வேல்யூ வந்து L, ஹைட்டு வந்து W. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்டென்சிட்டி வந்து Wன்னு வச்சுக்கோங்க. அடுத்து இன்ட்டு சிஜி. இங்கே L/2 எப்படி சிஜி போட்டோமோ அதே போல் இந்த ட்ரையாங்கிளுக்கு சிஜி போடணும். இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜிலேருந்து எடுக்கும்போது எக்ஸாக்டாக சென்டரில் தான் இருக்கும் இந்த ட்ரையாங்கிளுக்கு சிஜி. ஸோ இது வந்து L/2 டிஸ்டன்ஸ். அவ்வளோதான். ஸோ WL²/4ன்னு கிடைக்கும். இப்போ இந்த மொமெண்ட் அட் இந்த எக்ஸ் இந்த பாயிண்ட் எடுத்துக்கும்போது WL²/4ன்னு கிடைக்கும். ஸோ எந்த ஷேப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் மொமெண்ட் எடுக்கும்போது கரஸ்பாண்டிங் ஏரியா இன்ட்டு சிஜி டிஸ்டன்ஸுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கிளியராக புரியும். சரி, 6:30 ஆகிடுச்சு. ஐ திங்க் வி கேன் ஸ்டார்ட் த கிளாஸ். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வர்றவங்க வரட்டும். கொஷின் நம்பர் 40 அதை பார்த்துட்டோம்ப்பா. கொஷின் நம்பர் 40 பார்த்துட்டோம்ல. ஓகே, அந்த இதுதான் இப்போ தான் மார்க் பண்ணியிருக்கீங்களோ? சரி, கொஸ்டின் நம்பர் 41 போகலாம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ நம்ம ஆல்ரெடி ஆன்சர் பார்த்துட்டோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட்டோட வேல்யூ சியர் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி நான் கான்செப்ட் சொல்லிட்டேன். ஒய்ங்கிறது டிஃப்ளெக்ஷன். அதுக்கப்புறம் இந்த ஒய்யை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dy/dx. இதுக்கு பேர் வந்து தீட்டா ஆர் ஸ்லோப்புன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த dy/dxை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dθ/dx கிடைக்கும். இது என்னென்னா மொமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்து இந்த மொமெண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா, அதாவது இன்டைரக்டாக பார்த்தீங்கன்னா d³y/dx³ வரும். பட் ஆனால் இந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலாக சால்வ் பண்ண மாட்டோம். மொமெண்ட்டை டைரெக்டாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இது வந்து ஷியர் ஃபோர்ஸ். அடுத்து ஷியர் ஃபோர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், நமக்கு என்ன கிடைக்கும்னா லோடு கிடைக்கும். சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்படியே ரிவர்ஸில் சொல்லும்போது லோடை இன்டெகிரேட் பண்ணால் ஷியர் ஃபோர்ஸ் கிடைக்கும், ஷியர் ஃபோர்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் மொமெண்ட் கிடைக்கும், மொமெண்ட்டை இன்டெகிரேட் பண்ணால் ஸ்லோப் கிடைக்கும், ஸ்லோப் இன்டெகிரேட் பண்ணால் டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 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 ஆர்டர் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொஸ்டினில் எப்படி கேட்டாலும் சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 41. உங்களுக்கு ஏதாவது அந்த எழுத வேண்டிய டவுட் இருந்ததுன்னா நீங்கள் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப வீடியோ இருக்கும், அதில் ஓப்பன் பண்ணி கூட பார்த்துக்கலாம். 41 முடிச்சிட்டோம். கொஸ்டின் நம்பர் 42. த டயக்ராம் ஷோயிங் த வேரியேஷன் ஆஃப் ஆக்சியல் லோட் அலாங் த ஸ்பேன் இஸ் கால்டு. ஒரு டயக்ராம் இருக்குது. அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஆக்சியல் லோடோட வேரியேஷனை மார்க் பண்ணியிருக்காங்க. அந்த டயக்ராமுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரஸ்ட் டயக்ராம். சரிங்களா?
ஒரு டவுட் வரும், ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். ஆக்சுவலாக ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் கிடையாது. ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்டில் ஆக்சியல் லோடுன்னு கொடுக்காம ட்ரான்ஸ்வர்ஸ் லோடுன்னு மென்ஷன் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அப்போ தான் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பாயிண்டில் ஆக்சியல் லோடுன்னு இல்லாமல் பெண்டிங் மொமெண்ட்டுன்னு மார்க் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ தான் வந்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரும். சரிங்களா? இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் கான்செப்ட். நான் அது இன்ஃப்ளூயன்ஸ் டயக்ராம் பேஸ் பண்ணி ஏதாவது கொஸ்டின் வரும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நம்பர் 42க்கு ஆன்சர் வந்து த்ரஸ்ட் டயக்ராம். கொஸ்டின் நம்பர் 43, the difference in ordinate of the shear curve between any two section is equal to the area under அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஒரு லாஜிக் சொல்கிறேன். இப்போது ஷியர் ஃபோர்ஸ் இன்டகிரேட் பண்ண என்ன ஆன்சர் வரும்னு சொல்லியிருக்கோம்? ஒரு நிமிஷம், ஷியர் ஃபோர்ஸ் இன்டகிரேட் இல்லை, ஷியர் ஃபோர்ஸ் டிஃப்ரென்ஷியேட். இங்கே தான் எழுதியிருக்கோம். ஷியர் ஃபோர்ஸ் டிஃப்ரென்ஷியேட் தானே? கரெக்ட். இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ஷியர் கர்வ், அதாவது ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம்னு வச்சுக்கோங்க. ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி அன்ஈவனாக இருக்காது. பட் உங்களுக்கு அதாவது ஜென்ரலாக டெரிவேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு அன்ஈவன் கர்வை வச்சு தான் டெரைவ் பண்ணியிருப்பாங்க. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ இந்த ஒரு பேச்சுக்கு இந்த டோட்டலாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா, அதாவது இன்டகிரேட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா மொமெண்ட்னு சொல்லலாம். பட் ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆர்டினேட்ஸ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆர்டினேட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட லோட் கர்வுக்கு ஈக்குவலாக இருக்கும். லோட் கர்வ் ப்ளஸ் பாயிண்ட் லோடு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் சேர்த்து ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். So the difference in ordinate of the shear curve between any two sections is equal to load curve between these two sections plus concentrated loads applied between the two sections. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டினேட்னு கொடுத்தாங்கன்னா லோட் கர்வ் வரும். சம்மேஷன் அப்படின்னு சொல்லி, அதாவது டோட்டலாக இன்டகிரேட் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா மொமெண்ட்டுக்கான ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? பின்னாடி இது மாதிரி அதே மாதிரி ஒரு கொஸ்டின் வரும்னு நினைக்கிறேன். அது வரும்போது உங்களுக்கு புரியும். கொஸ்டின் நம்பர் 44, the variation of bending moment in the portion of a beam carrying linearly varying load அப்படி இருந்ததுன்னா பெண்டிங் மொமெண்ட்டோட வேரியேஷன் என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 பேசிக்கான ஒரு ரூல் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். என்னென்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் லோடு வந்ததுன்னா என்ன டைப் ஆஃப் வேரியேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் யூடிஎல் வந்ததுன்னா என்ன வேரியேஷன் இருக்கும், இதை மட்டும் பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ இங்கே மேலே ஒரு பாயிண்ட் லோட் மார்க் பண்ணியிருக்கேன், அடுத்து வந்து ஒரு யூடிஎல் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு யூவிஎல் மார்க் பண்ணுறேன். சரிங்களா? இது வந்து யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட். இந்த மாதிரி பாயிண்ட் லோடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதோட பெண்டிங் மொமெண்ட் வேரியேஷன் எப்படி இருக்குன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இதோட மேக்ஸிமம் வேல்யூ WL/4. அடுத்து யூடிஎலாக இருந்ததுன்னா ஒரு பேரபோலிக், யூவிஎலாக இருந்தது அப்படின்னா ஒரு கியூபிக். இது பேரபோலிக், இது லீனியர். ட்ரையாங்குலர் அப்படின்னாலுமே இந்த லைன் வந்து லீனியர் தானே, ஸோ அதனால் லீனியர். ஸோ பாயிண்ட் லோடு அப்படின்னா லீனியர், யூடிஎல்னா பேரபோலிக், யூவிஎல்னா கியூபிக். ஸோ இது எதை பேஸ் பண்ணி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரேண்டமாக ஒரு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் சூஸ் பண்ணுறோன்னு வைங்களேன். அந்த செக்ஷன் சூஸ் பண்ணும்போது அந்த செக்ஷனுக்கு மொமெண்ட்டுக்கு ஈக்குவேஷன் எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற டேர்ம் வந்து எக்ஸோட பவர் வந்து 1ல் இருக்கும். அதாவது ஆன்சர் வந்து அதாவது எக்ஸோட பவர் 1ல் இருக்கும். யூடிஎலுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸோட பவர் வந்து ஸ்கொயரில் வர்ற மாதிரி இருக்கும். யூவிஎலுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் க்யூபில் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இது மொமெண்ட்டோட ஈக்குவேஷனில் வந்து இந்த ஃபார்மெட்டில் வரும். இதை பேஸ் பண்ணி தான் அந்த கர்வ் வந்து கியூபிக் கர்வா, பேரபோலிக் கர்வா அல்லது லீனியர் கர்வாங்கிறத சொல்லுவோம். ஸோ நீங்கள் ரேண்டமாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நீங்களே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ் டேர்ம் வந்து கிளியராக புரியும். நீங்களா ஒரு சம் எடுத்து சூஸ் பண்ணி பாருங்கள். எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸை வச்சு நீங்கள் மொமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ஆன்சரை வச்சு நீங்களே சொல்லலாம்.
சரிங்களா. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? கொஸ்டின் நம்பர் 44க்கு லீனியர்லி வேரியிங் லோடுன்னு கொடுத்ததுனால இதோட ஆன்சர் கியூபிக். இந்த கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொமெண்ட் அப்ளை பண்ணுறோன்னு வச்சுங்களேன். கான்ஸ்டன்ட் மொமெண்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா வேரிங் அந்த ஷேப்பு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். Question number 45. The maximum bending moment due to a moving load on a fixed-ended beam occurs. Maximum bending moment due to a moving load. கவனிங்க, இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் பீம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபிக்ஸட் பீமில் நீங்கள் எப்படி என்ன டைப் ஆஃப் லோடு அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக இந்த 2 சப்போர்ட்டில் மட்டும்தான் மேக்ஸிமம் மூமெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஒருவேளை லோடு சிமெட்ரிக்கலாக இருந்ததுன்னா இந்த 2 மூமெண்ட் ஈக்குவலாக இருக்கும். லோடு அன்சிமெட்ரிக்கலாக இருந்ததுன்னா எந்த பக்கம் வந்து நமக்கு ஃபார்ம் ஆனாலும் நமக்கு சப்போர்ட்டில் தான் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வந்து கிடச்சிருக்கும். சரிங்களா. ஸோ அப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் ஏ சப்போர்ட்டு தான். ஆல்வேஸ் அட் த மிட் ஸ்பேன் கண்டிப்பாக கிடையாது, அண்டர் த லோட் அப்படிங்கிறதும் கிடையாது. ஸோ இதில் இன்னொரு பாயிண்ட் நல்லா தெளிவாக கவனிச்சிக்கோங்க. மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர எந்த இடத்துலையும் மேக்ஸிமம் ஹாகிங்கு ஆர் சாகிங் அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணலை. சரிங்களா. இப்போது கொஸ்டினில் மேக்ஸிமம் ஹாகிங் பெண்டிங் மூமெண்ட் எங்கே அக்கர் ஆகும்னு கேட்டாங்கன்னா சப்போர்ட்டு, அதாவது ஹாகிங்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்க மாட்டாங்க. அப்படி ஒருவேளை கேட்டாங்கன்னா சப்போர்ட். சாகிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா மிட் ஸ்பேனுன்னு சொல்ல முடியாது, இன் பிட்வீன் த ஸ்பேன்ஸ், இந்த ஸ்பேனில் எங்கே வேணாலும் அக்கர் ஆகிருக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்காது. ஏன்னா சப்போர்ட்டில் வந்து ஹாகிங் மூமெண்ட் தான் ஃபார்ம் ஆகும். சரிங்களா. Question number 46. A cantilever beam AB of length L carries a concentrated load W at its midspan C. If the free end B is supported on a rigid prop, then there is a point of contraflexure எங்கே அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் அப்படின்னா ஒரு பீமில் சாகிங் மூமெண்ட் ஹாகிங் மூமெண்ட் ரெண்டுமே அக்கர் ஆகும். அந்த மாதிரி அக்கர் ஆகும்போது எப்போ சாகிங் அப்படிங்கிறது ஜென்ரலாக வந்து பாசிட்டிவில் சொல்லுவாங்க, ஹாகிங் அப்படிங்கிறத வந்து நெகட்டிவில் சொல்லுவாங்க. இது வந்து சாகிங், இது வந்து ஹாகிங். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஆர் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் எப்போ சைன் சேஞ்ச் ஆகுதோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர். இன்னும் இன்டைரக்டாக பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சரில் மொமெண்ட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா 0வாக இருக்கும். சரிங்களா. ஸோ இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கேன்டிலிவர் கொடுத்துருக்காங்க. அந்த கேன்டிலிவரில் கான்சன்ட்ரேட்டட் லோடு ஆக்ட் ஆகுது. எங்கே ஆக்ட் ஆகுதுன்னா மிட் ஸ்பேனில் ஆக்ட் ஆகுது. சரிங்களா. எக்ஸாக்டாக மிட் ஸ்பேனில் ஆக்ட் ஆகுது. இப்போது பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் எங்கே அக்கர் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா. எங்கே அக்கராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரே நிமிஷம் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா டிஃப்ளெக்டட் ஷேப் ட்ரா பண்ணுறேன். ஸோ இதில் கவனிங்க, இங்கே இந்த போர்ஷன் இருக்குல்ல, இங்கே என்ன இருக்குன்னா இப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே என்ன ஆகும்னா இப்படி போகும். ஸோ இப்போ இங்கே இருக்கிற ஷேப்புக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இப்போ இந்த போர்ஷன் இருக்குல்ல, இந்த போர்ஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெண்டாக இருக்கா. ஸோ இது வந்து ஹாகிங். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற போர்ஷன் பாருங்கள், இப்படி பெண்டாக இருக்கா, இது வந்து சாகிங். ஸோ இப்போ இந்த போர்ஷனில் ஹாகிங்லேருந்து சாகிங்க்கு ஏதோ ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தான். ஸோ கொஸ்டினில் ஏ கொடுத்துருக்காங்க, இது பி கொடுத்துருக்காங்க, லோடு வந்து சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் இருந்து இந்த லோடுக்கு நடுவில் தான் எங்கேயோ வந்து பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் இருக்குது. அவ்வளோதான். ஸோ நமக்கு இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் ஆக்ட் பிட்வீன் ஏ அண்டு சி. சரியா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஸோ கொஸ்டினில் வந்து ஏங்கிறது வந்து ஃபிக்ஸட்னு கொடுத்துட்டாங்க, ஃப்ரீ எண்ட் வந்து பின்னு கொடுத்ததுனால தான் ஏ அண்டு சி. ஒருவேளை பி ஃபிக்ஸடாக கொடுத்து ஏ வந்து ப்ராப்ட் எண்டாக கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா சி அண்டு பிக்குள்ளே வந்திருக்கும்.
அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அதுக்கப்புறம் நோவேர் இன் த பீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது எப்போ ஆக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் சப்போர்ட்டட் பீம் கொடுத்துட்டு சென்டரில் பாயிண்ட் லோடு கொடுத்தாங்கன்னு வைங்களேன், இப்படி தான் பீம் டிஃப்ளெக்ட் ஆகும். எங்கேயுமே ஹாகிங் வந்திருக்காது, அதாவது இந்த ஷேப்பில் வந்து எங்கேயுமே பெண்டிங் இருக்கவே இருக்காது. அப்போ வந்து நோவேர் இன் த பீம் வரும். அதே போல் ஒரு கேன்டிலீவர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், இப்போ ஃப்ரீ ஹேண்ட்லேயே எங்கேயோ ஒரு லோடு அப்ளை பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே ஹாகிங் தான் பெண்ட் ஆகுமே தவிர எங்கேயுமே சாகிங் வந்திருக்காது. அப்பையும் நோவேர் இன் த பீம் தான் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லிங்க் பண்ணி ஆன்சர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 47. A prismatic beam fixed at both ends carries a UDL. The rate of bending moment at the supports to the rate of bending moment at the midspan. இது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது டைரக்ட் ஆன்சர்ஸ் தான். நான் டிரைவ்லாம் பண்ணலை. டிரைவ் பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ யூடிஎல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வரக்கூடிய இந்த ஃபிக்ஸட் அண்ட் மூமெண்ட்டோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா WL²/12. ஜென்ரலாக ஹாகிங், அதாவது இந்த லெஃப்ட் சைடில் உள்ளது மைனஸில் மார்க் பண்ணுவாங்க, ரைட் சைடில் உள்ளது சேம் வேல்யூ தான் ப்ளஸில் மார்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஸ்பேனில் வரக்கூடிய மூமெண்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் மிட் ஸ்பேன் வச்சுக்கோங்களேன், சின்னு ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா இதோட வேல்யூ வந்து WL²/24 வரும். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரேஷியோ ஆஃப் பெண்டிங் மூமெண்ட்ஸ் அட் த சப்போர்ட்ஸ் டு த பெண்டிங் மூமெண்ட் அட் த மிட் ஸ்பேன். ஸோ சப்போர்ட்டில் என்ன வரும்? WL²/12 வரும். மிட் ஸ்பேனில் என்ன வரும்? WL²/24 வரும். ஸோ WL² கேன்சல் ஆயிரும். 24 நியூமரேட்டருக்கு போயிடும். நியூமரேட்டருக்கு போயிடுச்சுன்னா 24/12. இதோட ஆன்சர் 2. ஸோ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது? ஆப்ஷன் சின்னு நினைக்கிறேன். சியா டியா? டி. சி வந்து 1.5 இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இப்போ இதே கொஸ்டினில் சப்போர்ட் மூமெண்ட் டிவைட் பை ஸ்பேன் மூமெண்ட் கொடுக்காம ஸ்பேன் மூமெண்ட் டிவைட் பை சப்போர்ட் மூமெண்ட் கொடுத்தாங்கன்னா 1/2 வரும். அப்படின்னா 0.5 ஆன்சர் வந்திருக்கும். சரிங்களா? சரி. கொஸ்டின் நம்பர் 48. The relationship between the radius of curvature R, the bending moment M and the flexural rigidity EI is given by. ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு பெண்டிங் ஈக்குவேஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். பெண்டிங் ஈக்குவேஷன் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குங்களா? என்ன சொல்லுவாங்க? மே ஐ ஃபாலோ யூ எலிசபெத் ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது M/I = F/Y = சிக்மா E/R. இது எஃப்ங்கிற வேல்யூவை சம்டைம்ஸ் சிக்மானு சொல்லலாம். எஃப் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு, சிக்மானாலும் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். அது ரெண்டுமே பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸை மீன் பண்ணும். பெண்டிங் ஈக்குவேஷன் அப்படிங்கிறதுனால பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் வேல்யூ ஆஃப் ஆர் கேட்டிருக்காங்க. ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ஈங்கிறது யங்ஸ் மாடுலஸ், ஒய் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த சிஜி. நம்ம எங்கே பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோமோ அந்த பாயிண்ட் வந்து சிஜிலேருந்து என்ன டிஸ்டன்ஸில் இருக்கோ அதுதான் ஒய். ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, எம்ங்கிறது வந்து அப்ளைடு மொமெண்ட், மேக்ஸிமம் மொமெண்ட்டோட வேல்யூ ஆர் மொமெண்ட்டோட வேல்யூ. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆரோட வேல்யூ கேட்டிருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம். ஸோ இப்போ இதில் எப்படி எழுதலாம்? M/I = E/Rன்னு எழுதலாமா? இப்போ இந்த ஆரை லெஃப்ட் சைடு கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டிங்கன்னா என்ன ஆகும்? R = EI/M. எந்த ஆன்சருமே இல்லையா? இப்போ எப்படி எழுதலாம்? M = EI/Rன்னு எழுதலாமா? ஸோ ஏதோ ஒரு ஆன்சரோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து பி தானே? பி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 49. A beam of overall length L with equal overhangs on both sides carries a UDL over the entire span. To have numerically equal bending moments at the center of the beam and at supports, the distance between the supports should be. Distance between the supports, இந்த பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. distance between the supports எதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டினை நான் ரீட் பண்ணும்போது நீங்களும் சேர்ந்து ரீட் பண்ணிக்கோங்க. நான் மட்டும் ரீட் பண்ணுறதுல யூஸ் இல்லை, நீங்களும் சேர்ந்து ரீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கொஸ்டின் புரியும். ஒரு ஓவர் ஹேங்கிங் பீம் கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஸ்பேனுக்கும் யூடிஎல் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. சரியா? இப்படி இருக்கும்போது இந்த ஸ்பேன் வந்து ஈக்குவல் ஸ்பேன் கொடுத்துட்டாங்க, ஈக்குவல் ஓவர் ஹேங்கு. இப்போ சென்டரில் பி. இப்போ
கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சப்போர்ட்ஸ்னு தான் கேட்டிருக்காங்க. எப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய கவனிங்க, டு ஹாவ் நியூமெரிக்கலி ஈக்குவல் பெண்டிங் மொமெண்ட்ஸ் அட் சென்டர் அண்ட் அட் சப்போர்ட்ஸ். அதாவது இந்த பீமோட சென்டரில் வரக்கூடிய இந்த சாகிங் மூமெண்ட் இருக்குல்ல, இதுவும் இங்கே சப்போர்ட்டில் ஒரு ஹாகிங் மூமெண்ட் ஃபார்ம் ஆகும்ல, இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக வருது, சேம் மேக்னிடியூடாக இருக்குது. மேபி டேரக்ஷன் அதாவது ப்ளஸ் மைனஸ் மேபி சேஞ்ச் ஆகும், பட் ஆனால் நியூமெரிக்கலி ஈக்குவல், நம்பர் வந்து சேமாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா வேல்யூ ஆஃப் பி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய டெரிவேஷன். நம்ம அந்த டெரிவேஷன்லாம் பார்க்க வேணாம், ஜஸ்ட்டு வந்து இந்த வேல்யூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏயோட வேல்யூ எப்போவுமே 0.207 இருக்கும். சரியா? ஸோ இந்த பக்கம் 0.207, இந்த பக்கம் 0.207 போயிடுச்சுன்னா ரிமைனிங்கில் சென்டரில் எவ்வளோ இருக்கும்? L minus 2 into 0.207 L. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா L minus 0.414 L அப்படின்னா 0.586 L. ஸோ இந்த பியோட வேல்யூ 0.586 L. சில கொஸ்டினில் இந்த ஓவர் ஹேங்கிங் இந்த ஸ்பேனோட லென்த் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நீங்கள் 0.207 சப்ஸ்டியூட் பண்ணணும். சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேன் பிட்வீன் த சப்போர்ட்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா 0.586 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும், வேல்யூ வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 0.586. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இதை டெரைவ் பண்ணலாம், பட் ஆனால் ரொம்ப லென்த்தாக போகும். உங்களுக்கு டெரைவ் பண்ணணும் அப்படின்னா இந்த கொஸ்டின்லாம் நோட் பண்ணி எனக்கு டெலகிராமில் மென்ஷன் பண்ணுங்கள். எதெல்லாம் உங்களுக்கு டெரிவேஷன் வேணுமோ அதை மட்டும் நான் தனியாக, அதாவது இந்த செஷன் இல்லாமல் என்னைக்காவது சண்டேஸில் ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரியோட நம்ம அந்த டெரிவேஷன்ஸை மட்டும் பார்ப்போம். சரிங்களா? ஏன்னா இப்போ இதை பார்த்தோன்னா ரொம்ப டைம் எடுக்கும், அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. சின்ன சின்ன டெரிவேஷனாக நானே சொல்லிடுறேன். சரி, கொஸ்டின் நம்பர் 50. A prismatic beam of length L and fixed at both ends carries a UDL, the distance of points of contraflexure from either ends. ஒரு பீம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பீம் வந்து ரெண்டு பக்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபிக்ஸட் சப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொடுத்துட்டு யூடிஎல் ஆக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் எங்கே ஆக்ட் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த பீமுக்கு ஆக்சுவலாக பெண்டிங் எப்படி இருக்குன்னு நான் ரஃபாக மார்க் பண்ணுறேன். இப்படி இருக்குமா? ஐயோ, இந்த மாதிரி இருக்குமா? அப்போ இங்கே கவனிங்க, ஒரு ஹாகிங் இருக்குது, இது சாகிங், இந்த பக்கம் ஹாகிங். ஹாகிங்லேருந்து சாகிங் போகுது இந்த போர்ஷன், அதுக்கப்புறம் சாகிங்லேருந்து ஹாகிங் போகுது இந்த போர்ஷன். அப்போ இந்த ஃபிக்ஸட் பீமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். ஸோ யூடிஎல் லோடு சேமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ரெண்டு ஸ்பேன், அதாவது ரெண்டு பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் ஆக்ட் ஆகிற இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.211 L. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 0.211 L. இந்த கொஸ்டினோட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெரிவேஷன் வேணும் அப்படின்னா நான் ஸ்பெஷல் கிளாஸில் சொல்லித்தரேன். ரொம்ப சிம்பிளான டெரிவேஷன் தான். சிம்பிள் மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், பட் ஆனால் லென்த்தியாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? சரி, இப்போ இந்த 0.207ம் 0.211 நான் எப்படி, அதாவது 207 எங்கே வரும்? ஓவர் ஹேங்கிங் பீமுக்கு வந்திருக்கும்ல, இதை எப்படி நான் ஞாபகம் வச்சுக்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் இந்த 0.211 சொல்லிடுறேன். இந்த 211 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 11 அப்படிங்கிறத நான் ரெண்டு பக்கமும் ஃபிக்ஸடுன்னு இமேஜின் பண்ணிக்குவேன். சரிங்களா? டூ சைட்ஸ் ஃபிக்ஸட் இருக்குது. அப்போ 211 இவ்வளோ தான். ஸோ 211 Lல் வந்து ஒரு ஃபிக்ஸட் இருந்ததுன்னா நமக்கு வந்து நான் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் வந்து ஆக்ட் ஆகிற லென்த்து. அடுத்து இந்த ஓவர் ஹேங்கிங் பீமில் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹேங்கிங் இந்த 7 அப்படிங்கிறத நான் இப்படி எழுதுகிறேன். அதே போல் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி 7 அப்படின்னு சொல்லியிருக்குன்னா இதுக்கு பேர் வந்து ஓவர் ஹேங்கிங். ஸோ 7 அப்படிங்கிற மாதிரி நான் ஞாபகம் வச்சுக்குவேன். ஸோ 207, இந்த ஓங்கிறது ஃபார் ஓவர் ஹேங்கிங். ஸோ 0.207 L. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூஸ் வந்து மறக்காது.
கன்ஃபியூஸ் ஆகாது. எக்ஸாமில் சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும்ல, அந்த கன்ஃபியூஷனை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆன்சர் பி தானே? ஆமாம். Question number 51. A simply supported beam of length L carries a load varying uniformly from 0 at left and maximum at right end. The maximum bending moment occurs at a distance of. ஸோ இந்த கொஷின் வந்து ஒரு சின்ன டெரிவேஷன், இதை நம்ம பார்த்துடலாம். ஏன்னா லென்த் ரொம்ப போகுமே, எல்லாமே நம்ம பின்னாடி பார்க்கலாம்னு விட வேணான்னு பார்த்தேன், வேறு ஒன்றும் கிடையாது. நான் ஒன்று பண்ணுறேன், இதுக்கு வந்துட்டு ரியாக்ஷன் வேல்யூஸ் இதெல்லாம் மட்டும் நான் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். ஜீரோ ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்டில் 0, மேக்ஸிமம் அட் த ரைட் ஹேண்டு. நான் இதை எதுக்கு டீச் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த சிஜியில் ஒரு டவுட்டு கேட்டீங்க பார்த்தீங்களா, அந்த டவுட் இருந்ததுன்னா இங்கே டவுட்டு கிளியர் ஆயிரும், அதுக்காக தான். ஆர்ஏ ஆர்பி. ஸோ இந்த லோட் இன்டென்சிட்டி வந்து இந்த பாயிண்டில் டபிள்யூன்னு ஆக்ட் ஆகுது. டோட்டல் லென்த் வந்து எல்லுன்னு வச்சுக்கோமா. சரி, இந்த ஆரியோட வேல்யூ டைரெக்டாக எழுதிடுறேன். இந்த மாதிரி ஒரு யூவிஎல் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதில் வரக்கூடிய ரியாக்ஷன் வேல்யூஸ் வந்து நான் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மாலர், அதாவது இந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷார்ப் எட்ஜில் வரக்கூடிய ரியாக்ஷனோட வேல்யூ WL/6 இருக்கும். இந்த ப்ராடர் எட்ஜில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன் வேல்யூ WL/3 இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகுது, ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எங்கே ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வேல்யூ வந்து மேக்ஸிமம் எங்கே இருக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் dm/dx? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு 3 or 4 கொஸ்டின்ஸுக்கு முன்னாடி பார்த்தோம். dm/dx அப்படிங்கிறது ஷியர் ஃபோர்ஸ் ஆகுமா. ஸோ அப்போ எந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் 0வாக இருக்கோ அங்கே தான் வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் அக்கர் ஆகுங்கிறதையும் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த பீமுக்கு ஷியர் ஃபோர்ஸ் எங்கே 0 ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணாவே போதும். கிளியராக? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரேண்டமாக ஒரு செக்ஷன் எடுத்துக்கிறேன். அந்த செக்ஷன் வந்து இப்போ நான் இந்த இடத்துல சூஸ் பண்ணுறேன்னு வைங்க. இந்த செக்ஷன் வந்து லெஃப்ட் ஹேண்டிலேருந்து எக்ஸுங்கிற ஸ்பேனில் இருக்குது. இப்போ இந்த செக்ஷனுக்கு வந்து நான் ஷியர் ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ கன்சிடரிங் ஃபோர்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் செக்ஷன். ஸோ இந்த செக்ஷனை வந்து எக்ஸ் செக்ஷன் வச்சுக்குமா. சரி, ஷியர் ஃபோர்ஸ் அட் எக்ஸ் செக்ஷன் வச்சுக்குவோம். ஷியர் ஃபோர்ஸ் அட் எக்ஸ் கன்சிடரிங் ஃபோர்ஸ் டு த லெஃப்ட்டில் என்ன ஃபோர்ஸ் இருக்குது, ஆர்ஏன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அது அப்வர்ட்ஸ் இருக்குது. அப்வர்ட்ஸ் வந்து ப்ளஸ்ன்னு வச்சுக்கிறேன். மைனஸ் டவுன்வர்ட்ஸில் வந்து ஒரு ட்ரையாங்குலர் லோடு இருக்குது. ஸோ ட்ரையாங்குலர் லோடு இருந்ததுன்னா என்ன பண்ணணும், அதுக்கு ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஏரியா என்ன வரும், 1/2 × BH. பியோட வேல்யூ தெரியாது, பியோட வேல்யூ எக்ஸு, ஹைட்டோட வேல்யூ தெரியாது. அதாவது இங்கே இருக்க டோட்டல் ஹைட்டு தான் டபிள்யூன்னு தெரியும். இங்கே இருக்கக்கூடிய ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் யூஸ் பண்ணலாம். என்ன சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ரூல் என்ன வரும், இப்போ இந்த ஹைட்டை வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு W1 வச்சுக்கிறேன்னு வைங்களேன். இந்த சின்ன ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா, இந்த ட்ரையாங்கிளோடைய ஹைட்டு டிவைடட் பை அதோட பேஸ். பெரிய ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெரிய ட்ரையாங்கிளோடைய ஹைட் டிவைடட் பை அதோடைய பேஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதில் வந்து W1 எப்படி எழுதலாம், W × x/Lன்னு எழுதலாம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் 1/2 BHக்கு 1/2 எழுதியாச்சு, B எழுதியாச்சு, ஹைட்டோட வேல்யூ W × x/L. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா WL/6 மைனஸ் W × x வரும், WX² / 2L. இது வந்து ஷியர் ஃபோர்ஸா. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஷியர் ஃபோர்ஸ் 0வாக இருக்கிற இடத்துல தான் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வரும். ஸோ இப்போ இந்த வேல்யூவை 0க்கு ஈக்குவேட் பண்ணுறீங்க, W கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா L/6 = x² / 2Lன்னு வரும். ஸோ இப்போ இந்த 2L ரைட் சைடு லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டிங்கன்னா x² = 2L² / 6, அதாவது L² / 3. சரியா? ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்,
ப்ளஸ் ஆர் மைனஸ் எல் ப்ளஸ் ஆர் மைனஸ் இல்லை L/√3. கிளியரா? ஸோ L/√3 நம்ம எங்கேருந்து எக்ஸ் எடுத்திருக்கோம், லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து தான் நம்ம எக்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ நமக்கு எங்கே மேக்ஸிமம் மொமெண்ட் அக்கர் ஆகிருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட், அதாவது L/√3 ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட். ஆக்சுவலாக இது எல்லு தான், அவங்க பார்க்குறதுக்கு 1 மாதிரி இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஒரே நிமிஷம். ஆன்சர் நோட் பண்ணிட்டீங்கல்ல? நீங்கள் அப்படியே நான் கிளாஸ் எடுக்க நீங்கள் ஆன்சர் நோட் பண்ணிடுங்க. கண்டென்ட் அதிகமாக இருந்தால் ஹேங் ஆகுது, அதனால் நான் டெலீட் பண்ணிக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 52. இஃப் a cantilever beam carries a UDL over its entire length, then shapes of shear force diagram and bending moment diagram respectively. ஒரு கேன்டிலீவர் இருக்குது, அந்த கேன்டிலீவரில் ஃபுல் ஸ்பேனுக்கு வந்து யூடிஎல் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதோடைய ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமுக்கும் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமுக்கும் என்ன ஷேப் வரும்னு சொல்லி கேட்குறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் என்ன வரும், இந்த இடத்துல RA ஆக்ட் ஆகும், அதுக்கப்புறம் யூடிஎல் இருக்கிறதுனால லீனியராக குறைஞ்சிட்டே வரும், இதோட முடிஞ்சிடும். இது வந்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். இது பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் இருந்ததுன்னா நெகட்டிவில் இந்த இன்டென்சிட்டி வந்து WL²/2 ஃபார்ம் ஆகிருக்குமா, இதோட இன்டென்சிட்டி வந்து W1 ஃபார்ம் ஆகிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லீனியர்னு சொல்லலாம். WL² ஆர் X² எப்படினாலும் ஸ்கொயருங்கிற டேர்ம் வந்ததுனால இது வந்து குவாட்ரட்டிக் ஆர் பேரபோலிக் எப்படினாலும் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் வந்து குவாட்ரட்டிக் பேரபோலா, ட்ரையாங்கிள் அண்டு குவாட்ரட்டிக் பேரபோலா. கவனிங்க, ஷியர் ஃபோர்ஸ் வந்து ஒரு ட்ரையாங்கிள், பெண்டிங் மூமெண்ட் இங்கே பார்த்தோம்ல X², பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமுக்கு என்ன வந்துச்சு, குவாட்ரட்டிக், ஸ்கொயர்னு வந்ததுன்னா குவாட்ரட்டிக் பேரபோலா. ஸோ இதோட வேல்யூ வந்து குவாட்ரட்டிக் பேரபோலா. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 53. A portion of a beam between two sections is said to be in pure bending when there is. மறுபடியும் கொஸ்டினை ரீட் பண்ணுறேன். A portion of a beam between two sections is said to be pure bending when there is அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பியூர் பெண்டிங் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு டைப் ஆஃப் லோடிங் அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் அந்த பியூர் பெண்டிங் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பியூர் பெண்டிங்கில் ஷியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே ஜீரோவாக இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷியர் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும், பெண்டிங் மூமெண்ட் மட்டும்தான் இருக்கும். பெண்டிங் மூமெண்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0. அது மேபி மேக்ஸிமமாக இருக்கலாம், மினிமமாக இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் பெண்டிங் மூமெண்ட் மட்டும்தான் இருக்கும், ஷியர் ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக 0 வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி கேஸ் வந்து எப்போ வரும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதில் ஆன்சர் நானே சொல்லிட்டேன். இப்போ என்ன வரும், ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ 0 வருமா, பெண்டிங் மூமெண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்படின்னா எந்த ஆன்சர் வரும், ஆன்சர் ஏ தானா? வெரி குட், ஏ. இது எப்படி ஆக்ட் ஆகும்னு சொல்கிறேன், ஒரே நிமிஷம் இருங்க. ரெண்டு பாசிபிலிட்டிங்க. நீங்கள் லேபில் வந்துட்டு இந்த பீம் டெஸ்ட் பண்ணுவாங்க,
ப்ரிஸ்மெட்டிக் பீம் டெஸ்ட் பண்ணுவாங்க. 2 பாயிண்ட் லோடுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? 2 பாயிண்ட் லோடில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பக்கம் கரெக்டாக ஒரு L/3, அதே போல் இந்த பக்கம் ஒரு L/3ல வந்து 2 அந்த சர்க்கிள் மாதிரி ப்ளேஸ் பண்ணுவாங்க. பீமில் ப்ளேஸ் பண்ணி லோடு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து RA, இது RB. இப்படி வச்சுக்கலாம். L/3. இந்த RAவோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா W இருக்கும், RBயோட வேல்யூ W இருக்கும். இதுக்கு நம்ம ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே W இன்க்ரீஸ் ஆகுமா, அதுக்கப்புறம் எந்த லோடுமே இல்லாதனால கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும், கான்ஸ்டண்ட்டாக மூவ் ஆகும். அதுக்கப்புறம் Wங்கிறது ஆக்ட் ஆகும். இன்பிட்வீன் ஸ்பேனில் எங்கேயுமே லோடு இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு -W, இது இப்படியே போகும்போது ரைட் சைடில் ஒரு W இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது வந்து +W ஆர் இது நெகட்டிவ். இப்போ இன்பிட்வீன் கேப்பில் பாருங்கள், ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ எல்லா இடத்துலையுமே 0. சரியா? இப்போ இதே ஸ்பேனுக்கு பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் சப்போர்ட் ஏல மூமெண்ட் 0வாக இருக்கும். இந்த பாயிண்டில் மூமெண்ட் என்ன இருக்குன்னா W × L/3 இருக்கும். இன்பிட்வீன் கேப்பில் நீங்கள் எங்கே மெஷர் பண்ணாலும் W × L/3 தான் வரும். அதுக்கப்புறம் இங்கே மறுபடியும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதில் கவனிச்சிங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் பார்த்து ஆக்சுவலாக ஸ்ட்ரைட் ஹரிசாண்டல் லைன். டயக்ராம் பார்க்குறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். ஹரிசாண்டல் லைன். இப்போ இந்த ஸ்பேனில் பார்த்தீங்கன்னா எங்கே மெஷர் பண்ணாலும் W × L/3 இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு பேர் தான் பியூர் பெண்டிங். அதாவது இந்த போர்ஷன்ஸ் பிட்வீன் இந்த லோட்லேருந்து இந்த லோடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஷியர் ஃபோர்ஸுக்கு வேல்யூ வரல. அதாவது ஷியர் ஃபோர்ஸுக்கு 0. பெண்டிங் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, நாட் ஈக்குவல் டு 0. சேம் டைம் வந்து கான்ஸ்டண்ட்டாக மூவ் ஆகுது, இன்க்ரீஸும் ஆகலை டிக்ரீஸும் ஆகலை. ஸோ இந்த கேஸுக்கு பேர் தான் பியூர் பெண்டிங். சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு கேஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லோடிங் கேஸ் இருக்குல்ல, இது அப்படியே உல்ட்டாவாக ஆக்கிடுங்க, அப்படியே ரிவர்ஸாக போட்டுருங்க. ரிவர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லோடு இருக்கிற இடத்துல சப்போர்ட்டாக போட்டுடணும், சப்போர்ட் இருக்கிற இடத்துல லோடை போட்டுடணும். ஓவர் ஹேங்கிங். இப்படி இருந்தாலும் இதுக்கும் இதே ஃபார்மேட்டில் தான் வரும். நீங்கள் வேணால் அப்புறமா ட்ரை பண்ணி பாருங்கள். டயக்ராம் இதே மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஆன்சர் இப்போ கேஸ் வந்து பியூர் பெண்டிங் கேஸ் தான். சரியா? +W இருக்கிற இடத்துல -W வரும். சாகிங் பெண்டிங் மூமெண்ட் இருக்கிற இடத்துல வந்து ஹாகிங் ஃபார்ம் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். Question number 54. The ratio of width to depth of a strongest beam that can be cut out of a cylindrical log of wood is. ஒரே நிமிஷம். இந்த கொஸ்டின் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி 2 பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிறணும். அதாவது என்னென்னா, ஸ்ட்ராங்கஸ்ட் பீம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் மாடுலஸை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. செக்ஷன் மாடுலஸ் அப்படிங்கிறது I/Y. சரிங்களா? இது இந்த பாயிண்ட்டை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலிண்ட்ரிக்கல் லாக் ஆஃப் ஒரு சிலிண்ட்ரிக்கல் டிம்பர் ஒன்று இருக்குது, வுட்டு இருக்குது. சரிங்களா? இந்த டிம்பர் கிராஸ் செக்ஷன் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் கிராஸ் செக்ஷனில் இருக்குது. இந்த சர்க்குலர் கிராஸ் செக்ஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரே நிமிஷம் இந்த பக்கம் பெருசாக ட்ரா பண்ணுறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணுறேன். ரெக்டாங்கிள் தானே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரெக்டாங்கிள் மென்ஷன் பண்ணல, விட்த் டு டெப்த்துன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் கட் பண்ணும்போது எந்த கிராஸ் செக்ஷன், அதாவது எப்படி கட் பண்ணனா மேக்ஸிமம் செக்ஷன் மாடுலஸ் வருதோ அதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட். சரியா? என்ன சார் இது எப்படினாலும் கட் பண்ணாலும் அப்படி தானே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. நான் இந்த கிராஸ் செக்ஷன் இருக்குது, நான் இந்த மாதிரி ஒரு கேஸில் கட் பண்ணுவேன், அல்லது இப்படியும் கட் பண்ணுவேன். இதுவும் ஒரு விட்த்து ஒரு டெப்த்து கொடுக்குது, அல்லது இப்படி இருக்குது, இப்படியும் கூட நான் கட் பண்ணுவேன். எப்படி வேணாலும் நான் கட் பண்ணுறேன், ஏதோ ஒரு ஷேப் கிடைக்கிது, அவ்வளோதானே. பட் ஆனால் கொஸ்டின் என்னென்னா, ஸ்ட்ராங்கஸ்ட் அதாவது செக்ஷன் மாடுலஸ் மேக்ஸிமமாக எங்கே வரும்? இப்போ இது ஒரு ரெக்டாங்கிளாக இருந்ததுன்னா ரெக்டாங்கிளுக்கு செக்ஷன் மாடுலஸோட வேல்யூ BD²/6. அதாவது இது B, இந்த ஹைட் வந்து D, அதே போல் இந்த செக்ஷனுக்கு இது B, இந்த ஹைட் வந்து D, இது B, இந்த ஹைட் வந்து D. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேஸஸில்
எதுக்கு மேக்ஸிமம் BD²/6 வருதோ அதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் பீம். சரிங்களா? இப்போது இதெல்லாம் நம்ம டெரிவேஷன்லாம் நம்ம ஃபுல்லாக பார்க்க வேணாம். இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பீமில் இந்த பிரெத்துக்கும் டெப்த்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்றதை மட்டும் சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ இதுதான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பீம்னு வச்சுக்கோங்களேன். இந்த டெப்த்தை வந்து ஸ்மால் டின்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய பிரெத்தை வந்து பின்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு டயாமீட்டர் இருக்கும்ல, அதாவது அந்த உட்டோட டயாமீட்டர், அதாவது எப்படினாலும் இது டயாமீட்டர் தானே, இங்கேருந்து இந்த ஹெட் வரைக்கும் இருக்கிறது டயாமீட்டர் தானே, இது வந்து கேபிட்டல் டி. இப்படி இருந்ததுன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் பீமுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெத்தோட வேல்யூ D/√3 இருக்கும், டெப்த்தோட வேல்யூ D × 2/√3 இருக்கும். சாரி, √2/3 இருக்கும். உங்களுக்கு என்ன சிம்பிளாக சொல்லணும்னா, பிரெத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், D × √1/3, இது D × √2/3, அவ்வளோதான். இந்த √1/3 நம்ம எப்படி எழுதுவோம்? √1 வந்து 1 தானே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக D/√3ன்னு மாறிடும். இது D × √2/3. சரியா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே நிமிஷம், இது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த கண்டிஷனை மட்டும் இதற்கு நோட் பண்ணிக்கோங்க. B = D/√3, D = D × √2/3. சரி, இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரேஷியோ ஆஃப் விட்த் டு டெப்த்துன்னு கேட்டிருக்காங்க. இப்போ டேரெக்டாக பிரெத்து எவ்வளோ இருக்கும், டெப்த்து எவ்வளோ இருக்கும்லாம் கேட்கல. இந்த பிரெத்துக்கும் டெப்த்துக்கும் உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது B/Dக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் பீமுக்கு என்ன ரேஷியோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ D/√3 / D × √2/3. ஸோ D கேன்சல் ஆயிரும். 1/√3 / √2/3. இதோட ஆன்சர் என்ன வரும்? √3 கெட்ஸ் கேன்சல். இதை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா, இங்கே ஒரு ஸ்டெப்பை ஆட் பண்ணிக்கிறேன். 1/√3 / √2/√3. அப்போ இந்த √3 கேன்சல் ஆயிருமா? ஃபைனலாக என்ன ஆன்சர் வரும்? 1/√2. ஸோ இப்போ எந்த ஆன்சர் மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் B தான் மேட்ச் ஆகும். ஸோ இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, Bயோட வேல்யூ D/√3, Dயோட வேல்யூ D × √2/3. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Of the several prismatic beams of equal length, the strongest in flexure is one having maximum. இப்போ தான் பார்த்தோம், இப்போ ஒரு பாயிண்ட் சொன்னேன். என்னதுன்னா, ஒரு பீமோ அல்லது ஒரு கிராஸ் செக்ஷனை வந்து ஸ்ட்ராங்குன்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பேராமீட்டரை பேஸ் பண்ணி தான் சொல்லுவோம். அது எந்த பேராமீட்டர்? செக்ஷன் மாடுலஸ். இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம், ஞாபகம் இருக்குங்களா? Z = I/Y. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படிங்கிறத சொல்லுவோம். இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு சொல்கிறேன் பாருங்களேன். M/I = σ/Y. சரியா? இந்த ஐயை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். σ × I/Y. வாட் இஸ் I/Y? Z. எம்ங்கிறது மொமெண்ட் கேரியிங் கெப்பாசிட்டி. இப்போ ரெண்டு கிராஸ் செக்ஷன் இருக்குது, சேம் மெட்டீரியல்னு வச்சுக்கோங்க. அந்த சேம் மெட்டீரியலுங்கிறதுனால அதோடைய பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சேமாக இருக்கும். ஆனால் எந்த கிராஸ் செக்ஷனுக்கு Z வேல்யூ அதிகமாக இருக்கோ அந்த இதுக்கு தான் மொமெண்ட் கேரியிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் பீம்ங்கிறது எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா, செக்ஷன் மாடுலஸை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. Question number 56. யாரும் டவுட்டே கேட்காமல் இருக்கீங்க. கமெண்ட்ஸ் ஏதாவது போட்டால் தானே தெரியும் நீங்கள் லைனில் இருக்கீங்களா இல்லையான்னு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன். ஆஃப் த டூ பிரிஸ்மேட்டிக் பீம்ஸ் ஆஃப் சேம் மெட்டீரியல், லென்த்
same material length and flexural strength, one is circular and other is square in cross section, the ratio of weights of circular and square beams is. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக புக்கில் வந்து டைரக்ட் டெரிவேஷன் தான். இது ஃபுல் டெரிவேஷன்லாம் டீச் பண்ணால் டைம் எடுக்கும். எதை பேஸ் பண்ணி இருக்காங்கன்னு சொல்கிறேன். அதோட வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, சர்க்குலர் பீமோட வெயிட்டும் ஸ்கொயர் பீமோட வெயிட்டை வந்து ரேஷியோ போடும்போது அந்த வெயிட் அப்படிங்கிறத எதை வச்சு எழுதலாம், யூனிட் வெயிட் இன்ட்டு வால்யூம்னு எழுதலாம். வால்யூம் அப்படிங்கிறத ஏரியா இன்ட்டு லென்த்துன்னு எழுதலாம். சரி, நான் அதை சொல்லிடட்டுமா? நான் ஏன்னா புக்கில் இருக்குது, பட் இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துட்டா உங்களுக்கு கிளியராக புரியும். சிம்பிள் தான். ஒரே நிமிஷம். கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வெயிட் ஆஃப் த சர்க்குலர் செக்ஷன் டிவைட் பை வெயிட் ஆஃப் த சாலிட் செக்ஷன். என்னென்ன சேமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. லென்த்து சேமாக இருக்குது, மெட்டீரியல் சேமாக இருக்குது, ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த்தும் சேமாக இருக்குது. ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது என்ன, பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரென்த்து தான் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே இங்கே ஒன்று தான், கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். சிக்மா அப்படிங்கிறதும் சேமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வெயிட்டை நம்ம எப்படி எழுதலாம்னா, யூனிட் வெயிட் இன்ட்டு வால்யூம்னு எழுதலாம். யூனிட் வெயிட் ரெண்டு மெட்டீரியல் சேமுங்கிறதுனால யூனிட் வெயிட்டும் சேமாக இருக்குமா, அப்போ காமா இன்ட்டு வால்யூம். வால்யூம் வந்து தெரியாது, காமா ரெண்டு மெட்டீரியலுக்கு சேமாக இருக்கிறதுனால இது வந்து வால்யூம் ஆஃப் சாலிட். இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். இந்த வால்யூமை நம்ம எப்படி எழுதலாம், ஏரியா இன்ட்டு லென்த்துன்னு எழுதலாம். அதே போல் இங்கேயும் ஏரியா இன்ட்டு லென்த்துன்னு எழுதலாம். இது வந்து சர்க்குலருக்கு, இது வந்து சாலிடுக்கு. சரிங்களா? சர்க்குலருக்கோட லென்த்து சேமாக இருக்கிறனால இதுவும் கேன்சல் ஆயிரும். ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்ன, πd ஸ்கொயர் டிவைட் பை 4 வரும். சாலிடுக்கு ஏன்னு வச்சுக்கோமா, ஏ ஸ்கொயர். அப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னா, π/4 இன்ட்டு d/a ஹோல் ஸ்கொயர் ஆர் d ஸ்கொயர் பை a ஸ்கொயர். இந்த டைம் அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம இனிமேல் தான் சால்வ் பண்ணணும். அடுத்து என்ன டைம் கொடுத்துருக்காங்கன்னா, ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த் சேமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது என்னென்னா சிக்மா, அதாவது சர்க்கிளோட ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த்து. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், எம் இன்ட்டு இசட்டா, அதாவது எம் இன்ட்டு I/Y. எம்மோட வேல்யூ மேக்ஸிமம் சிம்பிள் சப்போர்ட்டட் பீம் தானே கொடுத்துருக்காங்க. ஒரே நிமிஷம். ஓகே, சிம்பிள் சப்போர்ட் பீம் எதுவும் மென்ஷன் பண்ணலை, அதனால் நான் மொமெண்ட்டை வந்து எம் மேக்ஸ்னே வச்சுக்கிறேன். கிளியரா? எம் இன்ட்டு I/Y, சரி, M/I இன்ட்டு ஒய். அப்போ ஐ சர்க்குலர் செக்ஷனுக்கு ஐ வேல்யூ πd ஸ்கொயர் டிவைட் பை 64, ஒய் அப்படிங்கிறது d/2. சரிங்களா? அடுத்து சாலிட்டுக்கு ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா எம் மேக்ஸ் இன்ட்டு a/2 டிவைட் பை ஸ்கொயருக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன வரும்னா a/4 டிவைட் பை 12. கிளியரா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது ஒரே நிமிஷம், 32 இன்ட்டு எம் மேக்ஸ் டிவைட் பை ஒரே நிமிஷம், πd/4. ஓகே, அப்போ இந்த டியும் d/4 கேன்சல் ஆச்சுன்னா πd³ வரும். இந்த பக்கம் mx இன்ட்டு சிக்ஸ் டிவைடட் பை a/3. mx கேன்சல் ஆயிரும். ஸோ இதில் d³/a³ ஃபார்மெட்டுக்கு நான் கொண்டு வரேன். ஸோ d³/a³ ஃபார்மெட் கொண்டு வரதா இருந்ததுன்னா d³ ரைட் சைடு கொண்டு போயிருங்க, இது ரைட் சைடு போயிடும், இந்த 6 வந்து கீழே வந்துடும். சரிங்களா? 32 டிவைட் பை 6π கிடைக்கும்.
ஓகேவா? இந்த d cube by a cube இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூவை நம்ம ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, எந்த பாயிண்ட்டு இங்கே இருக்குல்ல, இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். கொஸ்டினில் அதான் கேட்டிருக்காங்க. WC divided by WS equal to pi by 4 into d by a square. இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ d by பவர் 2/3 மாறிடுமா? ஏன்னா நமக்கு d cube by a cube வேல்யூ தான் 16/3π. இப்போ d by ஓட வேல்யூ என்ன வரும்? பவர் 1/3 வரும். ஸோ பவர் 1/3 போடும்போது இங்கே ஒரு 2 இருக்கிறனால 2/3. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 1.118. இவ்வளோ தான். இதை தான் கேட்டிருக்காங்க. WC divided by WS, weight of circular cross section divided by weight of square cross sectionக்கு வந்து 1.18 வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் இருக்குது, ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன் இருக்குது, சேம் ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த்து, சேம் மெட்டீரியல், சேம் லென்த் எல்லாம் சேமாக இருந்ததுன்னா சர்க்குலர் செக்ஷன் வந்து நம்ம கொடுக்கும்போது ஸ்கொயர் செக்ஷனோட 1.118 அதிகமாக கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன் வந்து ஒரு கிலோவுக்கு ரெடி பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன் வந்து எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்குன்னா 1.118 கிலோகிராம் வந்து தேவைப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன் வந்து சர்க்குலர் கம்பேர் பண்ணும்போது எஃபிஷியன்ட்னு அர்த்தம். அதாவது 1 கிலோகிராமில் வரக்கூடிய ஸ்ட்ரென்த்தை சர்க்குலர் வந்து 1.118 கிலோகிராமில் தான் கொடுக்கும். அதுதான் அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுங்களா? சரி. ஸோ எந்த ஆன்சர் கரெக்டாக வரும்? ஆன்சர் ஏன்னு நினைக்கிறேன். ஆன்சர் ஏ. ஸோ நீங்கள் இதெல்லாம் ஜஸ்ட்டு நான் டெரிவேஷன் மட்டும் சொல்கிறேன். எக்ஸாமுக்குலாம் நீங்கள் இவ்வளோ ஸ்டெப்லாம் போட்டு பார்க்க முடியாது, டைம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஜஸ்ட்டு மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே மெமரைஸ் ஆகிடும். ஸோ வெயிட் ஆஃப் சர்க்குலர் டு ஸ்கொயர் பீம் கேட்டாங்கன்னா 1.18. சம்டைம்ஸ் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, வெயிட் ஆஃப் ஸ்கொயர் பை வெயிட் ஆஃப் சர்க்கிள்னு கேட்டுருவாங்க. அப்போ என்ன பண்ணணும், 1.118 டிவைட் பண்ணி போடணும். ஸோ அது என்ன ஆன்சர் வருதுன்னு நீங்களே பார்த்து எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். A flitched beam consists of a wooden joist 150 mm wide and 300 mm deep, strengthened by steel plates 10 mm thick and 300 mm deep, one on either side of the joist. If modulus of elasticity of the steel is 20 times that of wood, then the width of the equivalent wooden section will be. Question தாங்க பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது. ஆன்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இது நான் ஒரு டயக்ராம் போட்டால் உங்களுக்கு புரியும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு உட்டன் ஜாயிஸ்ட் 150 mm வைடு பை 300 mm டீப். 150 mm வைடு, இது வந்து 300 mm டீப்னு வச்சுவோம். சரிங்களா? இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது வந்து உட்டு. ஸோ 150 mm, இந்த டெப்த்து வந்து எவ்வளோ இருக்குது? 300 mm இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரெண்டு பக்கமும் ஒரு ஸ்டீல் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி இன்னொரு ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதோட விட்த் என்ன இருக்குன்னா 10 mm திக் இருக்குது. இப்படி இருந்ததுன்னா இந்த ஈக்குவலண்ட் உட்டன் செக்ஷன், அதாவது டோட்டலாக ஒரு வேளை ஃபுல் விட்த்துக்கும் வந்து உட்டாக இருந்ததுன்னா என்ன விட்த்து வந்திருக்கும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அதாவது வெறும் உட்டோட வேல்யூ வந்து 150 mm வைடு இருக்குது, ஸ்டீலுக்கு தனியாக ஒரு 10 mm இருக்குது, இந்த பக்கம் ஒரு 10 mm இருக்குது. டோட்டல் விட்த்துன்னு பார்த்தீங்கன்னா என்னமோ 150 + 20 170 mm தான். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒருவேளை ஃபுல் அண்ட் ஃபுல்லு நான் வந்து உட்டாகவே ப்ரொவைட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து எவ்வளோ விட்த்து கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இவ்வளோ தான். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாவே போதும். ஸோ இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடுலர் ரேஷியோ அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிப்போம். மாடுலர் ரேஷியோ அப்படிங்கிறது என்னென்னா, M =
யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் டிவைடட் பை யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் வுட். எது வந்து ஹையர் வேல்யூ இருக்கோ அதுதான் மேலே வரும், டினாமினேட்டரில் இருக்கிறது லோயர் வேல்யூ. ஸோ இந்த மாடல் அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, என்ன கொடுத்துட்டாங்கன்னா மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் ஸ்டீல் இஸ் 20 டைம்ஸ் தட் ஆஃப் த வுட்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், எம்மோட வேல்யூ 20ன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ ஈக்குவலன்ட் செக்ஷன்னா என்னங்கிறது எழுதுகிறேன், கவனிங்க. ஈக்குவலன்ட் செக்ஷன் ஒருவேளை வுட்டாக இருந்தது அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், 150 mm இருக்குல்ல, வுட்டோட விட்டு எழுதிட்டான். அடுத்து இந்த 10 mm இருக்குது பார்த்தீங்களா, இந்த 10 mm என்னவாகும்னா 20 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து இந்த பக்கம் ஒரு 10 mm இருக்குல்ல, இங்கே ஒரு 10 mm இருக்குல்ல, அந்த 10 mm வந்து இன்னொரு 10 × 20 ஆட் ஆகும். ஸோ இப்போ 150 + 200 + 200 டோட்டலாக என்ன வருது, 550 mm. ஒருவேளை இந்த கிராஸ் செக்ஷனுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வுட்டு மட்டுமே ப்ரொவைட் பண்ணுறதா இருந்தால் நான் எவ்வளோ எம்எம்முக்கு நான் வுட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 550 mm நான் வுட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். இவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இதை எப்படி நான் சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமென்ஷன் ஆஃப் வுட் இன்ட்டு டைமென்ஷன் ஆஃப் ஈக்குவலன்ட் செக்ஷன் ஆஃப் வுட் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைமென்ஷன் ஆஃப் ஸ்டீல் இன்ட்டு மாடுலர் ரேஷியோ. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சரியா? இப்போ வுட்டுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா டைமென்ஷன் ஆஃப் ஸ்டீல் இன்ட்டு மாடுலர் ரேஷியோ. ஸோ டைமென்ஷன் ஆஃப் ஸ்டீல் இன்ட்டு மாடுலர் ரேஷியோ ஆட் பண்ணியாச்சு. அது இல்லாமல் ஒரு வுட்டன் செக்ஷன் இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக அந்த 150 ஆட் பண்ணியாச்சு. இந்த 150க்கு × 20 போட்டுறக்கூடாது. சரி, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டீல் இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் மாடுலர் ரேஷியோ மல்டிப்ளை பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? சரி, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொஸ்டின். இப்போ இதே கொஸ்டினில் வந்து ஃபுல்லாக வந்து வுட் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஸ்டீல் ப்ரொவைட் பண்ண போகிறேன் அப்படின்னா வாட் இஸ் த விட்த் ஆஃப் ஈக்குவலண்ட் ஸ்டீல் செக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆன்சர் வரும் யோசிச்சு நீங்கள் ஆன்சர் நோட் பண்ணி வைங்க. நாளைக்கு செஷன் வரும்போது நான் அந்த ஆன்சர் நீங்கள் கொடுத்துருங்க. சரியா? ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர், ஆப்ஷன் டி தானே. இப்போ தான் பார்த்தோம், 550 mm பார்த்தோம், ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 58, மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இன் ஏ சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் இஸ். இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அடிக்கடி இதில் கேட்கக்கூடிய எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஒரு ரெக்டாங்குலர் செக்ஷன் இருக்குன்னு வைங்க, இதுக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். இந்த பக்கம் ஷியர் ஸ்ட்ரெஸ் டயக்ராம் எப்படி இருக்குன்னா ஒரு பேரபோலிக் ஷேப்பில் இருக்கும். சரிங்களா? இந்த எட்ஜில் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கிறது தான் வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ். இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/2, அதாவது 1.5ன்னு சொல்லுவாங்க, அல்லது 3/2 ஆஃப் ஆவரேஜ் ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இதே இது ஒரு சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் இருக்குது அப்படின்னா அதில் வரக்கூடிய மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்குன்னா 4/3 ஆஃப் டவ் ஆவரேஜ். அடுத்து ட்ரையாங்குலர் கிராஸ் செக்ஷன் இருக்குன்னு வைங்க, இப்படி ஒரு ட்ரையாங்குலர் கிராஸ் செக்ஷன் இருக்குது. இதில் வரக்கூடிய மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்குன்னா அதுவும் 1.5, அதாவது ரெக்டாங்கிளுக்கு என்ன பார்த்தோமோ அதே தான் இருக்கும். இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க.
திரும்ப நான் அந்த 9/8 இதெல்லாம் வரும்போது நான் சொல்கிறேன், ஒவ்வொரு சம் வரும்போது சொல்கிறேன், எல்லாத்தையும் இப்போ சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ இப்போதைக்கு நான் சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் இதுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆப்ஷன் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 4/3. இதுக்கு டெசிமல்லையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 1.5, இதுக்கு 1.33. சில நேரம் டெசிமலில் கூட கொடுக்குறது சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 59. A beam of rectangular cross section is 100 mm wide and 200 mm deep. If the section is subjected to a shear force of 20 kN, then the maximum shear stress in the section is. ஒரு கிராஸ் செக்ஷன் இருக்குது, சரியா? இந்த கிராஸ் செக்ஷனில் ஷியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னா நான் உங்களுக்கு புரியுறதுக்காக இப்படி மார்க் பண்ணுறேன். கிராஸ் செக்ஷனை ஷியர் ஃபோர்ஸுக்கும் நார்மல் ஃபோர்ஸ், அதாவது ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுங்களா? ஆக்சியல் ஃபோர்ஸுக்கும் ஷியர் ஃபோர்ஸுக்கும். ஆக்சியல் ஃபோர்ஸ் அப்படின்னா இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகும். இப்போ ஒரு பேப்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பேப்பரோட சென்டரில் ஒரு பென்சிலை வச்சு பிஞ்ச் பண்ணுறீங்க, அது ஒரு பஞ்ச் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து ஆக்சியல் ஃபோர்ஸ். அதே பேப்பரை எடுத்துகிட்டு போயிட்டு தரையில் வச்சுட்டு ஃபோர்ஸ் கொடுக்காம ஜஸ்ட்டு வந்து அந்த பேப்பரை அப்படியே தரையோடு அப்படியே மெதுவாக இழுக்கிறீங்க, அதாவது ரப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்னென்னா ஷியர் ஃபோர்ஸ். அதாவது இந்த கிராஸ் செக்ஷனில் ஆக்ட் ஆகும், சரிங்களா? அதோட சர்ஃபேஸஸில், இந்த சர்ஃபேஸஸில் ஆக்ட் ஆகும். இது வந்து ஷியர் ஃபோர்ஸ். பெர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆச்சு அப்படின்னா ஆக்சியல் ஃபோர்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஷியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதோடைய கிராஸ் செக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ எந்த ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, ஃபோர்ஸ் பை ஏரியா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரெஸ் கிடச்சிரும். ஸோ இப்போ இதுக்கான ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ இதில் ஒன்றே ஞாபகம் வச்சுக்கணும் என்னென்னா, இங்கே யூனிட் வந்து கிலோ நியூட்டனில் இருக்குது, ஆன்சர்ஸ் வந்து நியூட்டன் பெர் mm ஸ்கொயர்ஸில் கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன் பிரச்சனை கிடையாது, எல்லாமே எம்எம்மில் தான் இருக்குது, இதுவும் எம்எம்மில் தான் இருக்குது. அப்போ இந்த லோடை வந்து கிலோ நியூட்டன்லேருந்து நியூட்டனுக்கு மாற்றுறதுக்கு 10⁻³ டிவைட் பை 1000 இன்ட்டு 1000 இல்லை 100 இன்ட்டு 200. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறீங்க, 1 0 2 0 3 0, அதுக்கு 10⁻³ அடித்தாச்சு. அடுத்து இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 10 20 இன்ட்டு 20 போட்டிங்கன்னா ஆன்சர் 1. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஏ. ஐயோ தப்பாக போட்டிருக்கேன், ஒரே நிமிஷம் இருங்க. சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், பட் ஆனால் தேவையான மிஸ்டேக் தான். என்னென்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வேல்யூ வந்து ஆவரேஜ் ஷியர் ஸ்ட்ரெஸ். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ், அதாவது மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இன் கிராஸ் செக்ஷன் என்ன வரும்னு நம்ம பார்த்தோம். ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு 1.5 டைம்ஸ் ஆஃப் டவ் ஆவரேஜ் அப்படின்னு என்ன வந்திருக்கும், 1.5 இன்ட்டு 1. அப்போ ஆன்சர் வந்து 1.5. ஸோ இதில் நல்லா கவனிங்க, நம்ம எடுத்ததுமே ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த தப்பாக ஒரு ஆன்சரை வந்து முதல்ல வச்சுருக்குறாங்க. ஏன்னா நம்ம மைண்டு வந்து கரெக்ட் ஆன்சர் வந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாமில் இதை குறிச்சிட்டு போவோம். ஸோ இப்போ அதே மிஸ்டேக் தான் நானும் பண்ணினேன். பரவாயில்ல, அந்த மிஸ்டேக்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. இதோட ஆன்சர் வந்து 1.5. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 60. இந்த 60th கொஸ்டினோட இன்றைக்கி முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 60 எந்த கொஸ்டின் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணணும்? ஐயோ நான் கமெண்ட் இப்போ தான் பார்க்குறேன். ஓகே, இந்த ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? ஆக்சுவலாக இங்கே கவனிங்க, இப்போது இதுதான் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏ ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன். இது வந்து ஒரு பேரபோலிக் ஷேப்பில் இருக்குது. இப்போ இந்த பேரபோலிக் ஷேப்பில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறேன்னு வைங்களேன். இந்த பாயிண்ட்டுக்கு நேரம் என்ன ஷியர் ஸ்ட்ரெஸ்ன்னு கேட்டால் இவ்வளோ தான் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாக்டாக மிடில் கேட்டால் இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும்.
நம்ம கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனாக சூஸ் பண்ணி என்ன ஷியர் ஸ்ட்ரெஸ் வருது ஷியர் ஃபோர்ஸ் வருது அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆவரேஜாக இந்த கிராஸ் செக்ஷனுக்கு ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியான்னு போட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அந்த வேல்யூ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நான் சொல்கிறேன், அடுத்து ஒரு சார்ட் போட்டு சொல்கிறேன். அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருக்கும். அதாவது இப்போ என்னென்னா இப்போ இந்த 1ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல 1 இருக்கும், அதே போல் இங்கேயும் 1 இருக்கும். ரிமைனிங் உள்ள இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி உள்ள இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 1 விட கம்மியாக இருக்கும். இதுக்கும் இந்த சென்டருக்கும் உள்ள வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா 1 விட அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஆவரேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா கிராஸ் செக்ஷனுக்கும் சேர்த்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறோம். அதுக்கு பேர் தான் ஆவரேஜ். அந்த வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு டவு மேக்ஸ் அப்படிங்கிறது 1.5 டைம்ஸ் ஆஃப் டவு ஆவரேஜ். இப்போ ஆவரேஜ் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு 50 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் வந்து எவ்வளோ இருக்குன்னா 50 × 1.5, அதாவது 75 இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இப்போ நான் கொஸ்டினில் கொடுக்குற நம்ம கண்டுபிடிக்கிற ஷியர் ஸ்ட்ரெஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஷியர் ஸ்ட்ரெஸ் தான். நம்ம அந்த இடத்துல இந்த ஃபோர்ஸ் பை ஏரியா போட்டோம்ல, இந்த ஃபோர்ஸ் பை ஏரியா போட்டப்போ ஆன்சர் 1ன்னு கிடச்சதில்ல. இந்த 1 அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறது ஆவரேஜ் ஷியர் ஸ்ட்ரெஸ். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 இருக்கும். அதனால் 1.5 × 1 போடும்போது நம்ம கிடைக்கிற ஆன்சர் வந்து 1.5. ஐ திங்க் இப்போ கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Question number 60. If the maximum flexural stress in timber joist of a fletched beam shown in figure 10.3 is 7 Newton per mm square, then the maximum stress reached in steel is. டிம்பரில் 7 Newton per mm square இருக்கான், ஸ்டீலில் அப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கும் நம்ம அந்த மாடுலர் ரேஷியோ யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணணும். மாடுலர் ரேஷியோக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம், MS = ES/ETன்னு யூஸ் பண்ணுவோமா. அவங்க ES/ET எதுவுமே கொடுக்கல. நான் ES/ET இல்லாமல் நான் எப்படி சால்வ் பண்ணுறேன்னா யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் அப்படிங்கிறது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின் எழுதுகிறேன், ஆர் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். இங்கே பெண்டிங்கிறதுனால சிக்மா பி. இதே இது டிம்பருக்கு என்ன வரும்னா சிக்மா BT டிவைடட் பை ஸ்ட்ரெயின் இன் T. ஸோ கொஷனில் கொடுத்துருக்கிறது வந்து ஃப்ளெக்ஸ்டு பீம்னா ரெண்டும் அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா ரிஜிடாக கனெக்ட் பண்ணிடுவாங்க. ரிஜிடாக கனெக்ட் பண்ணியாச்சு அப்படின்னா ரெண்டு மெட்டீரியல்லையுமே ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்ட்ரெயின் வந்து சேமாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயின் சேமாக இருக்கிறதுனால இது ரெண்டும் கேன்சல் ஆகிரும். ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், சிக்மா BS டிவைடட் பை சிக்மா BT. இந்த ES/ET நம்ம என்னென்னு சொல்லுவோம், மாடுலர் ரேஷியோன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ வந்து 7 கொடுத்துட்டாங்க. அப்போ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வந்து இன்னொரு ஸ்டீல் என்னென்னு கேட்டிருக்காங்க. வேல்யூ ஆஃப் M என்ன, இங்கே டயக்ராமில் பாருங்கள் வேல்யூ ஆஃப் M கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுக்கலன்னு நினச்சிக்கக்கூடாது, கொஸ்டினோட டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ 10. சிக்மா BS டிம்பரோட வேல்யூ கொடுத்துருக்காங்களோ, ஆமாம் சார் டிம்பர் கொடுத்துருக்காங்க. டிம்பரோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, 7 Newton per mm squareன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இங்கே 7 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ சிக்மா BS என்ன வரும், 7 × 10. ஸோ 70 Newton per mm square. அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஒரு இதில் நம்ம இந்த கொஸ்டினில் இன்னொரு பாயிண்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளெக்ஸ்டு பீம் கொடுக்கும்போது அந்த ஃப்ளெக்ஸ்டு பீமில் வரக்கூடிய மாடுலர் ரேஷியோ ES/ETக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே நேரத்தில் சிக்மா BS சிக்மா S/சிக்மா Tக்கும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது யங்ஸ் மாடுலஸ்க்கு ரேஷியோ மட்டும்தான் போடணும்னு அவசியம் கிடையாது, அதில் இருக்கக்கூடிய பெண்டிங் ஸ்ட்ரெஸ்க்கு ரேஷியோ போட்டாலும் மாடுலர் ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம எக்ஸஸாக எல்லாம் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் 60யோட நம்ம முடிச்சுக்கலாம். ஐ திங்க் இன்றைக்கி அரௌண்டு 32 கொஸ்டின்ஸோ 33 கொஸ்டின்ஸோ சால்வ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன்.
அதான் 3 செஷன் வச்சோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 40-50 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அதனால் யாரும் ஒரி பண்ண வேண்டாம். நம்ம இந்த மாதிரி ஸ்லோவாக போனாவே நம்ம ஓரளவுக்கு முடிச்சிடலாம். நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். இன்னொன்று என்னென்னா, ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட் கண்டிப்பாக ஸ்லோவாக தான் போய் ஆகணும். அவசரப்படவும் முடியாது நம்மளால். ஓரளவுக்கு ஸ்பீடாக போயிருக்கேன். டைம் ஆயிடுச்சு. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். டின்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. எதுக்கு டிப்பா? டி கரெக்டு தான். 59th கொஸ்டின்க்கா? ஆன்சர் கீழே எதுவும் டின்னு மார்க் பண்ணியிருக்காங்களா? பி தானே? தெரில, நீங்கள் எந்த கொஸ்டின் கமெண்ட் போட்டிருக்கீங்கன்னு தெரில. சௌந்தர்யா டின்னு மார்க் பண்ணியிருக்கீங்க. சரி, கொஸ்டின் நம்பர் 60யோடு இன்றைக்கி முடிச்சிடலாம். நாளைக்கு இதே மாதிரி ஈவினிங் செஷன் வைக்கலாம். எனக்கு ஒரே ஒரு சஜஷன் சொல்லுங்கள். அதாவது ஈவினிங் செஷன் வைக்கும்போது இந்த மாதிரி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குதானே, இல்லை மார்னிங்கில் தான் வைக்கணுமா? எனக்கு என்னமோ அந்த ஈவினிங் செஷன் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். கொஞ்சம் கேப் இருந்ததுன்னா எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க கரெக்டாக இருக்கும். வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஈவினிங் டைமே இப்போ ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ. சரி, இப்போ நாளைக்கு இதே மாதிரி நான் செஷன் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மார்க் பண்ணி வைங்க. எப்படி செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 15 minutes முன்னாடியே நான் ஆன்லைன் வச்சிடுறேன். டவுட்ஸ் இருக்கிறவங்க முன்னாடியே வந்து கொஷின்ஸை போஸ்ட் பண்ணிடுங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துடலாம். ஒரு 100 கொஷின்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேரலாக சாயில் மெக்கானிக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு 100 கொஷின்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலே பார்த்துடலாம். 100 கொஷின் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாயில் மெக்கானிக்ஸ் 2 செஷனில் ஒரு செஷன் வந்து சாயில் மெக்கானிக்ஸும் ஒரு செஷன் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலும் பார்க்கலாம். ஸோ இப்போ பேரலாக 2 சப்ஜெக்ட் பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேறு ஒன்றும் கிடையாது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.